ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். சிறடிக்கு ஆசை சீரியலில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம். ஸோ ரோஹிணி எப்படியாவது மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மாமா அவங்க கண்ணில் படுற மாதிரியே காமிப்பாங்க, ஆனால் படமாட்டார். ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஒரு பட்ட மாதிரியும் அவங்க வீட்டுக்கு கழிச்சிட்டு வந்த மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரியலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ மாட்டிக்கிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட் இருக்காங்க. வெளியே போனாலும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி திருப்பி உள்ளே வந்துடுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஆனால் இது ரியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தாட் இருக்குது. பிகாஸ் அவங்க அடிக்கடி ட்ரீம் கொண்டு போனால் ஃபேன்ஸும் கடுப்பாயிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் இது ரியல் சீக்வன்ஸாக இருக்குது, நிறைய ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும் இது ரியலாக இல்லை கனவா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அப்கமிங் பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரியுமே வராங்க போல். மீரா மேம் இருக்காங்க. மீரா மேம் ஆல்ரெடி சேம் ப்ரொடக்ஷனில் தமிழும் சரஸ்வதியும் செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அது ரீசனில் வந்திருக்காங்களா இல்லை அப்கமிங் இந்த சில்லுமே நியூ என்ட்ரியாக வராங்களா நமக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக கண்மணி அன்போடு சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. பட் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்கமிங் எபிசோட்ஸை. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இவங்க எப்படா மாட்டுவாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் எப்படி அவங்க திரும்பி உள்ளே வருவாங்க, கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வெற்றி வசந்த் இருக்கார் இல்லையா, முத்து கேரக்டர், அவங்களோட பர்த்டே செட்டில் செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷனில் நம்ம ரோஹிணி அங்கே இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் திரும்பி வந்துடுறாங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக திருப்பி வந்துடுவாங்க. அவங்களுக்கு அதுதானே இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி திருப்பி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தனியாக வச்சு கதை கொண்டு போக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வெளியே அனுப்பினாலும் திருப்பி வந்துடுவாங்க. ஒன்று இதுக்கு நிஜமாக இருக்க தான் நிறைய பாசிபிள் இருக்குது. அவங்க வெளியில் போய்ட்டு திருப்பி வரணும், அப்படி இல்லைனா அது கனவாக இருக்கும். ஸோ கனவாக இருக்கிறதுக்கு லெஸ் பாசிபிள் தான் இருக்குது என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் படி. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது மாமன் முறை பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அம்மா கூட பிறந்தவங்க அது மாமன் முறை செய்யறதுக்கு நிற்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த டைமில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க மாமன் முறைங்க அப்படிங்கிற பேச்சுக்கே அங்கே இடமே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சன்லேயே தான் இருந்தார். அது எனக்கு இடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம சீரியலில் லாஜிக் எதுவும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க கடைசியாக தான் அவங்க மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க போல். அதுவும் உண்மையாக போய் நாளைக்கு தான் தெரியும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye bye.